நல்ல காரசாரமாக உதிரி உதிரியாக இறால் பிரியாணி குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி வெள்ளைப்பூட நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி புதினா இலை, மல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் தாராளமாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறாலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1:2ங்கிற விதத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 மணி நேரம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நெய்யில் கிஸ்மிஸ் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துட்டு வறுத்து வச்ச கிஸ்மிஸ் முந்திரியை சேர்த்து 3 விசில் மூடி போட்டு இறக்குனோம்னா சூப்பரான இறால் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.